نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن سلمة رضي الله تعالى عنها أن مخنثا كان عندها رسول الله صلى الله عليه وسلم في البيت فقال لأخي سلمة يا عبد الله بن أبي أمية إن فتح الله عليكم الطائف غدا فإني أدلك على بنت غيلان إلى آخره. أقول النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மூன்றாம் இன பாலினத்தவர்கள் என்று சொல்லுவோமே, அரபாணிகள், அவர்கள் சென்று அங்கு அமரலாமா கூடாதா என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடம். இவர்களுடைய நிலைமைகள் என்பது மூன்று விதமான பிரிவுகளில் இவர்கள் இருப்பார்கள். அரபியில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், குன்னா முதக்கர், குன்னா முஅன்னஸ், குன்னா முஷ்கில் என்பதாக மூன்றாக இவர்களை பிரித்து சொல்வார்கள். முதல் இரண்டு இடங்கள் இருக்கின்றது. ஆணில் இருந்து ஆணாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் பெண்ணுடைய தோற்றங்கள் இருக்கும். பாவனைகள் அனைத்தும் இவர்களை பெண்களை போன்று நடந்து கொள்வார்கள். பெண்ணாக பிறந்திருப்பார்கள், ஆண்களுடைய பாவனைகள் போன்று நடந்து கொள்வார்கள். மூன்றாவது நபர் இருக்கின்றது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரிவு, இவர்களிடத்தில் ஆண் இருப்பு, ஆணுடைய தன்மைகளும் இருக்கும், பெண்ணுடைய தன்மைகளும் இருக்கும். முதல் கட்டமாக முதன்மையான இவர்கள் ஆண்களை போன்று இருந்து கொண்டிருப்பார்கள். சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் கழித்ததற்கு பின்பு அப்படியே முழுமையாக பெண்ணுடைய தோற்றங்கள் பெண்ணாக மாறிவிடுவார்கள். இப்படி இருக்கக்கூடியது. இவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டும் கலந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இயற்கையாக இப்படி வரக்கூடியதையும் அதை இயற்கையான பெண்களை போன்ற உடல் அமைப்பும் நடத்தையும் உள்ளவர்கள் ஒரு வகை. இது இயற்கையாக இல்லாமல் பெண்களை போன்ற செயற்கையாக நடந்து கொள்ளும் மற்றொரு வகை. இந்த முதலாவது வகை இருக்கின்றது. இது பழிப்பிற்குரியவர்கள் அல்ல. யாரு? இயற்கையாக வரக்கூடியவங்க. ஆனால் செயற்கையாக இவர்கள் மாறுகின்றார்கள். ஒரு ஆண் பெண்ணாக தங்களை மாற்றிக் கொள்வது, செயற்கையாக இது மாற்றிக் கொள்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் தஆலா சாபத்திற்குரியவர்களாக மாற்றியுள்ளான், வைத்துள்ளான் என்பதாக சொல்லப்படுகிறது. இது இயற்கையாக அவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனா இவர்களுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறக்கூடியது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியரான உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூறுறாங்க, ஆண்களோ பெண்களோ அல்லாத ஒருவர், அதாவது மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என் அருகில் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். முதல்ல ரசூலுல்லாஹி அனுமதிச்சிருக்காங்க. சரி, இவங்களால எந்த ஒரு தீங்கும் பெண்களுக்கு வராது என்பதை அதுக்குனால பேசாம அனுமதிச்சிருந்தாங்க. அப்போது அந்த மூன்றாம் இன பாலினத்தவர் என் சகோதரனிடம், அதாவது உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சகோதரன்,
அப்துல்லா சொன்னோம் அபி உமையா அவங்க பார்த்து உமையாவே நாளை உனக்கு தாயக்கூடிய வெற்றி கிடைக்கும். என்ன சொல்றாங்க? நாளை உனக்கு தாயக்கூடிய வெற்றி கிடைக்கும். அப்படி உனக்கு தாயக்கூடிய வெற்றி கிடைத்தால் அங்க கைலான் என்று சொல்லக்கூடிய கைலானின் மகளை உனக்கு நான் காட்டுகின்றேன். அவளை மணந்து கொள். ஏன்னா அவள் முன்பக்கம் 4 சதை மடிப்புகளுடனும் பின்பக்கம் 8 சதை மடிப்புகளுடன் இருப்பாள் என்பதாக அந்த பெண்ணை பற்றி வர்ணித்து சொல்கின்றார். அவள் இப்படி இருப்பான்றது சொல்லப்படுகின்றது. அதை செவியத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் அந்நிய பெண்களான உங்களிடம் வர வேண்டாம் என்று நான் தடை செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க போய் உட்கார்றது பிரச்சனை இல்லை, ஆனா இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த அந்நிய பெண்களுடைய அனைத்து உடல் அமைப்புகளையும் எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இவர்களுக்கு ஒரு ஹயா வெட்கம் என்பது அந்த எதுவுமே இருக்காது. இந்த வெட்கப்படக்கூடியது இதெல்லாம் இருக்காது. ஆனா பெண்கள் இடத்தில் அதிகமாக பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருப்பாங்க. எந்த ஒன்னையும் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த கூட்ட சுபாவம் என்று சொல்லியிருந்தோமே இது உடையவர்களாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட அந்த இருக்காது. அதனால இவங்க அடுத்தவங்களை பற்றி இவர்கள் தவறுதலாக எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. பெண்களுடைய அனைத்து அங்கங்களையும் விவரிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் பெண்களுடைய பகுதிக்கு வரக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த இடுப்புடைய மடிப்புகளைத்தான் இங்கே இந்த பெண் இந்த 3ஆம் பாலினத்தவர் வர்ணித்தது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு உடம்பு கட்டுமஸ்தானாக, அதாவது உடம்பு நல்ல வாங்காக இருக்கக்கூடிய பெண், இடுப்பு அடங்கு உடையவள் என்பதாகத்தான் இதை வர்ணித்து அங்கே சொல்கின்றார். அங்க சொல்லக்கூடியதுதான் அங்க ரசூலுல்லாஹி இதை கேட்டு போட்டுதான் தடுக்கிறாங்க. நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த பெண்களை, இந்த நபர்களை, இந்த 3ஆம் பாலினத்தவர்களை நம்முடைய வீட்டுக்குள்ள எங்கேயுமே அனுமதிக்காதீங்க என்பதாக தடை செய்து நம்மளுக்கு இங்கு உத்தரவிடுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விழுங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாய்க்கு உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.